போன வருஷம் அதாவது 2024க்கு முன்னாடியுமே இதே வேடசந்தூர்ல அக்காவை அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் துரத்தி அடிச்சாங்க. அக்கா நீங்க பேசாம மேரத்தான்ல கலந்துக்கோங்கக்கா, உங்களுக்கு அதுதான் கரெக்டா இருக்கும். எந்த தொகுதிக்கு போனாலும் அக்கா ஒரு ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க. கரூர் மாவட்டத்திலேயே கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி ரவுண்டு கட்டி அடிக்கிறாரு. அக்காவுக்கு வந்துட்டு மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதி வருது பார்லிமெண்ட்டுக்கு. கரூர் மாவட்டத்தில் 3 தொகுதி, திண்டுக்கல் மாவட்டத்துல வேடசந்தூர், திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணப்பாறை, அடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலை. அந்த மணப்பாறையில அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு பையன் தவறுதலா போர்க்குழியில விழுந்துட்டான். அதுக்கு அக்கா பயங்கரமா நாடகம்லாம் ஆடினாங்க. அதுக்கு நாடகம் ஆடக்கூடிய அக்கா உங்க கண்ணு முன்னாடியே ஒரு பொதுமக்களை உங்க கட்சியக்கூடிய திருட்டு பசங்க தாக்குறாங்க. அதுக்கு ஏன் குரல் கொடுக்கலையே? ரவுடி பொம்பளை மாதிரி பஜாரி மாதிரி கரூரோட எம்பி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜோதிமணி அக்கா வேடசந்தூர்ல நடந்திருக்காங்க. நேத்திய முன்தினம் அதாவது இன்னைக்கு 8ஆம் தேதி 6ஆம் தேதி வேடசந்தூருக்கு அக்கா ஜோதிமணியும் அவங்களோட கையாட்களும் வராங்க பொதுமக்களை பாக்குறன்ற பேர்ல. அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் நீங்க தொகுதிக்கு என்னதான் பண்ணீங்க, தொகுதிக்கு எதுவுமே பண்ணலன்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் கேட்டதுக்கு ஜோதிமணி அக்கா கூட இருக்கக்கூடிய 4-5 ரவுடி பசங்க அவரை தாக்குறாங்க. அவர் என்ன கேக்குறாரு, தொகுதிக்கு என்னமா பண்ணன்னு கேக்குறாரு. ஒரு எம்பியை பார்த்து தொகுதிக்கு என்னமா பண்றேன்னு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரஜை கேட்க கூடாதுன்னு ஜோதிமணி அக்கா சொல்றாங்களா? இதே மாதிரிதான் திருமாவளவனுக்கும் வழக்கறிஞர் ராஜீவ் காந்திக்கு நடந்துச்சு. அதை எல்லா மீடியாவும் பேசுறாங்க. இப்போ சொல்றேன், எனக்கு திருமாவளவனை கண்டா பிடிக்காது, விசிகாவை கண்டா பிடிக்காது. ஆனா திருமாவளவன் கூட சேர்ந்தவங்க எல்லாம் ராஜீவ் காந்தியை தாக்கும் பொழுது எல்லா மீடியாவும் பேசுறாங்க. ஆனா ஜோதிமணி கூட இருக்கிறவங்க ஒரு பொதுமக்களை தாக்கும் போது இத பத்தி ஏன் எந்த வித ஊடகமும் பேச கிடையாது? ஜாதி பாக்குறாங்களா? அப்ப திருமாவளவனுக்கு பாக்குற ஜாதிய ஏன் ஜோதிமணிக்கு பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி ஜோதிமணி அக்கா கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க ஏன் தொடர்ச்சியா இது போன்ற நாடகங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க? நீங்க கரூர் சம்பத்து போது அக்கா என்ன பண்ணாங்க, ஓடி போறாங்க, ஐயோ என்னப்பா ஆச்சுன்னு பதவிட்டு நடிக்கிறாங்க. அங்க நீங்க ஆக்சன் எல்லாம் பண்றீங்களே. இப்போ உங்க கட்சிக்காரங்க உங்க கண்ணு முன்னாடியே ஒருத்தர் தாக்கி இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நீங்க மன்னிப்பு கேட்டீங்களா? மன்னிப்பு கேட்கவே கிடையாது. இது மட்டும் கிடையாது, போன வருஷம் அதாவது 2024க்கு முன்னாடியுமே இதே வேடசந்தூர்ல அக்காவை அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் துரத்தி அடிச்சாங்க. அக்கா நீங்க பேசாம மேரத்தான்ல கலந்துக்கோங்கக்கா, உங்களுக்கு அதுதான் கரெக்டா இருக்கும். எந்த தொகுதிக்கு போனாலும் அக்கா ஒரு ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க. கரூர் மாவட்டத்திலேயே கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி ரவுண்டு கட்டி அடிக்கிறாரு. அக்காவுக்கு மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதி வருது பார்லிமெண்ட்டுக்கு. கரூர் மாவட்டத்தில் 3 தொகுதி, திண்டுக்கல் மாவட்டத்துல வேடசந்தூர், திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணப்பாறை, அடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலை. அந்த மணப்பாறையில அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு பையன் தவறுதலா போர்க்குழியில விழுந்துட்டான். அதுக்கு அக்கா பயங்கரமா நாடகம்லாம் ஆடினாங்க. அதுக்கு நாடகம் ஆடக்கூடிய அக்கா உங்க கண்ணு முன்னாடியே ஒரு பொதுமக்களை உங்க கட்சியக்கூடிய திருட்டு பசங்க தாக்குறாங்க. அதுக்கு ஏன் குரல் கொடுக்கலையே? இந்த லட்சணத்துல நீங்க காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவரா வரப்போறேன், எனக்கு காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர் பொறுப்பு கொடுங்க, காங்கிரஸ் தூக்கி நிறுத்துறேன்றீங்க. நீங்க காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவரா வந்தா செல்வ பெருந்தகை பண்றதை விட அதிகப்படியான ரவுடிசம் பண்ணுவீங்களா? பஜாரி மாதிரி ஒரு பொறுக்கி பொம்பளை மாதிரி ஒரு ரவுடி பொம்பளை மாதிரி அக்கா ஜோதிமணி நடந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு பொதுமக்கள் என்ன விளக்கம் கொடுக்க போறீங்க? அக்காக்கு ஓட்டு போட போறீங்களா?